Hi friends, இந்த வீடியோல நம்ம CHSL 2021க்கான ஜெனரல் அவேர்னஸ் ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து 16th ஏப்ரல் ஷிஃப்ட் 2க்கான கேள்விகள் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 12th ல இருந்து 19th வரைக்கும் CHSL 2021 எக்ஸாம் நடந்ததுங்க. இப்போ ஃபர்தரா அதாவது 20க்கு அப்புறமான ஷிஃப்ட்லாம் வந்து கொரோனானால கேன்சல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஆகஸ்ட் 4ல இருந்து நடக்க போகுது. பிஃபோர் தட் நம்ம இந்த 12லேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே நடந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகளும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 16th ஏப்ரலோட ஷிஃப்ட் 1க்கான வீடியோ டாப் ரைட் கார்னரில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Peppara Wildlife Sanctuary is situated in which state? இந்த பெப்பாரா வைல்ட் சாங்சுரி அப்படிங்கிறது வந்து கேரளால இருக்கு. கேரளா அதாவது ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்கக்கூடியது நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பெரியார் நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அண்ட் பரம்பிக்குளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது மூணும் கேரளாவில் இருக்கக்கூடிய பெப்பராவோட சேர்த்து கேரளாவில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெப்பாரா, அரளம், பெரியார், பரம்பிக்குளம். நம்ம ஒவ்வொரு வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆகட்டும் இல்லை நேஷனல் பார்க் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்னா அசாமை பொறுத்த வரைக்கும் கசிரங்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கசிரங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கரம்பனி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த மூணுமே அசாமில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதே மாதிரி அசாமை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 நேஷனல் பார்க் தாங்க இருக்கு. ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த இதில் நம்ம வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மட்டும் பார்க்கலாம். அருணாச்சல பிரதேஷ் எடுத்துன்னா 2 இம்பார்ட்டன்டான வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஒன்று நம்தாபா, இன்னொன்று பக்கே வைல்ட் லைஃப் சாங்சுரி, நம்தாபா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இப்போ ரீசன்ட் எக்ஸாமில் பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட வைல்ட் லைஃப் சாங்சுரியும் கேட்டுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ராம்நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, நந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸான ட்ரிபுரான்னு எடுத்துட்டுனா ஒரே ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியான கும்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி. சிக்கிம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வைல்ட் லைஃப் சாங்சுரி தான். ஒன்று பாங்கோ லாக்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, கியோன் நோஸ்லா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ சிக்கிம் பொறுத்த வரைக்கும் பான் கியோங் இது மட்டும் கீவோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹிமாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன் மணலி வைல்ட் லைஃப் சாங்சுரி, ரூபி பாபா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஹிமாச்சல பிரதேஷோட இம்பார்ட்டன்டான ஹில் ஸ்டேஷன் மணலி வைல்ட் லைஃப் சாங்சுரி, ரூபி பாபா வைல்ட் லைஃப் சாங்சுரி.
கோவான்னு நம்ம எடுத்துட்டோம்னா போன்லா வைல்ட் லைஃப் சாங்சுரி, பகவான் மகாவீர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, போன்லா பகவான் மகாவீர். அந்தமான் அண்ட் நிக்கோபார், அந்தமான் பொறுத்த வரைக்கும் 3 இருக்கு. ஒன்று ஸ்பைக் ஐலாண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, டிஃபென்ஸ் ஐலாண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஃப்ளாட் ஐலாண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஐலாண்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அது அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு டிசைட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின், which is the biggest warehouse during Harappan civilization? ஹரப்பன் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது நமக்கு லோத்தல்ல காணப்பட்டது. அண்ட் இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க, யார் டிஸ்கவர் பண்ணாங்க, எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1921 தயாராம் சக்னி அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஹரப்பன் சிவிலைசேஷனை கண்டுபிடிக்கிறாரு. மொகஞ்சதாரோ சிவிலைசேஷன் ஸோ முதல்ல கண்டுபிடிச்சவர் பார்த்தோம்னா 1922 ஆர்டி பானர்ஜி. அண்ட் ஹரப்பாவை பற்றின வேற சில கேள்வி பார்த்தோம்னா ஹரப்பா பிரிக்ஸ், ஹரப்பாவை சேர்ந்த சிவிலைசேஷன் பிரிக்ஸ் கற்கள், அவங்க எப்படி அந்த வீடுகள்லாம் கட்டியிருந்தாங்க அப்படின்னு 1826 சார்லஸ் மெர்சன் அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அந்த ஹரப்பா அப்படிங்கிற சைட் எந்த நதியோரமாக அமைஞ்சிருந்தது, ஒவ்வொரு சைட்டுமே எந்த நதியோரமாக அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஸோ ஒவ்வொரு சைட்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா. இந்த ஹரப்பா சைட் அப்படிங்கிறது ரவி அப்படிங்கிற ரிவரை ஒட்டி இருந்தது. ஒவ்வொரு சைட்டுமே ஒரு ரிவரை ஒட்டி தான் அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த ஹரப்பா அப்படிங்கிறது இப்போ எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் ரீஜனில் இந்த ஹரப்பா அப்படிங்கிற சைட் இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான மொஹஞ்சடாரோ, இது இண்டஸ் ரிவரை ஒட்டி அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த சைட்டும் பாகிஸ்தான், இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டும் பாகிஸ்தானில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து சன்ஹுடாரோவும் இண்டஸ் ரிவரில் அண்டு இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான். அடுத்து நாம் லோத்தல் பொகாவா நதியில் அமைஞ்சிருந்தது. பிரசன்ட் அகமதாபாத், நம்ம குஜராத்தை சேர்ந்த அகமதாபாத். கலிபங்கா ஒரு ரீகால் செஷன் மாதிரி தாங்க நம்ம இந்த ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? கலிபங்காவை பொறுத்த வரைக்கும் கலிபங்கால கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொருளில் ஒன்று விளையல், பிளாக் கலர் விளையல் கண்ணாடி விளையல்கள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. இது காகர் நதிக்கரையில் அமைஞ்சிருந்தது. காகர் நதிக்கரையில் தான் இந்த கலிபங்காங்கிற சைட் அமைஞ்சிருந்தது. அண்ட் பிரசன்ட் ராஜஸ்தான். அடுத்து பானாவளி பொறுத்த வரைக்கும் இதுவும் காகர் நதிக்கரையில் தான் அமைஞ்சிருந்தது. பிரசன்ட் ஹரியானா.
தொலவீரா வந்து லூனி நதிக்கரை. இதுவும் வந்து குஜராத் பகுதிகள். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நமக்கு அமைஞ்சிருந்தது எல்லாமே வந்து நார்த் வெஸ்டர்ன் சைடில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சைட்ஸ். இந்த சைட்ஸ்லாம் எந்த பகுதியில் இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து, பாப்புலேஷன் மித் இஸ் ஆத்தர்ட் பை whom? இது வந்து ஜனவரி 2021 கரண்ட் அஃபேர்ஸ். இந்த பாப்புலேஷன் மித் அப்படிங்கிற புக் எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா எஸ்ஒய் குரேஷி. 2021 ஜனவரியில் ரிலீஸ் ஆன புக்ஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ கேஎஸ் விஜயந்த் அப்படிங்கிறவர் சபரிமலை விஜ்ஞான கோசம் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. ஆல்ஃப்ரெடோ கொவேலி வாகன மாஸ்டர் கிளாஸ். ஆர் கிரிதரன் ரைட் அண்டர் அவர் நோஸ். ஆர் கௌசிக் இந்தியாஸ் 71-year டெஸ்ட் த ஜேர்னி டு ட்ரம்ப் இன் ஆஸ்திரேலியா. இந்தியாஸ் 71-year டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆர் கௌஷிக் எழுதியிருக்காங்க. லெப்டினன்ட் ஜெனரல் கோன்சம் ஹிமாலய சிங் மேக்கிங் ஆஃப் எ ஜெனரல். லெப்டினன்ட் ஜெனரல் கோன்சன் ஹிமாலய சிங் மேக்கிங் ஆஃப் எ ஜெனரல் ஏ ஹிமாலயன் எக்கோ. ரொமிலா தப்பர், இது ரொம்ப முக்கியமான ஆத்தர். ரொமிலா தப்பர் வந்து கேசிங் ஈஸ்ட்வர்ட்ஸ். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக நம்ம ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை. கேசிங் ஈஸ்ட்வர்ட்ஸ். ராமச்சந்திர குஹா த காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவர் எழுதுனது பார்த்தோம்னா காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. இந்த காமன்வெல்த் ஏதாவது கேம்ஸ் பற்றி, ஏதாவது ஒரு பர்சனாலிட்டிஸை பற்றி, லைக் இப்போ பார்த்தோன்னா அடுத்த புக்கை பற்றினா மனோகர் பரிக்கர், இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர் கோச். இவரை பற்றின புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இவர் ஒரு பயோகிராஃபியும் எழுதியிருக்காரு, ஆட்டோபயோகிராஃபியும் இருக்குது. அது ரிலேட்டடான கோ ஆத்தர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மனோகர் பரிக்கர் ஆஃப் த ரெக்கார்ட் இந்த புக் யார் எழுதுனா சுபா பிரபு. அடுத்து முகமது ஜீசன் ஃப்ளையிங் பிளைண்ட் வந்து முகமது ஜீசன். கௌதம் சிக்கர் மானே இந்தியா 2030 வந்து கௌதம். ஒருவேளை இந்தியா 2020 கேட்டிருந்தாங்கன்னா அது நம்ம அப்துல் கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஜனவரியில் முக்கியமான புக்ஸ். அடுத்து, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விஜயநகர எம்பையர்? விஜயநகர சாம்ராஜ்யம் யார் வந்து ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிகரா 1 and புக்கா. விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ஃபவுண்டர்ஸ் ஹரிகரா 1 and புக்கா. இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து 1936 இருந்து 1565 AD வரைக்கும் இருந்தது. 1336 இருந்து 1565 AD வரைக்கும். அண்ட் இவங்க ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த விஜயநகர ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து இவங்களோட ஆர்கிடெக்சர் ஸ்டைலை வந்து ப்ரொவிடா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொவிடா ஸ்டைல். அண்ட் இவங்களோட பீரியட்ல யார் வந்து முக்கியமான மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான மினிஸ்டர் வந்து கம்பிலி. ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக் மட்டும் நம்ம பார்க்குறோம். அண்ட் இவங்களோட பீரியட்ல இந்த விஜயநகரா அப்படிங்கிறதே வந்து வித்யா நகர் அப்படின்னு இருந்தது. அதை தான் வந்து 1936 விஜயநகர் அப்படிங்கிறத நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? விஜயநகரோட ஓல்டு நேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து வித்யா நகர். ஸோ இவங்களோட பீரியட்ல, அதாவது விஜயநகர எம்பையரோட சாம்ராஜ்யத்தில் இருந்த முக்கியமான மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிகரா 1, புக்கா 1. அது அடுத்தது பார்த்தோம்னா
ஹரிகரா 2, தேவராயா 1, தேவராயா 2. இந்த தேவராயா 1 பீரியட்ல ஒரு ஃபாரினர் வராரு. தேவராயா 1 பீரியட்ல ஒரு ஃபாரினர் யாருன்னு பார்த்தோம்னா நிக்கோலோ டி கான்டி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிக்கோலோ டி கான்டி யாரோட பீரியட்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவராயா 1 பீரியட்ல. தேவராயா பீரியடு ரொம்ப இரிகேஷன் வந்து ரொம்பவே டெவலப்டாக இருந்துச்சு, நல்லா வந்து ஆட்சியும் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இந்த ஹரிகரா தேவராயா அப்படிங்கிறவங்களாம் வந்து சங்கமா டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கமா டைனாஸ்டிக்கு அப்புறம் சலுவா டைனாஸ்டி, சலுவாக்கு அப்புறம் துலுவா, துலுவாக்கு அப்புறம் அரிபிடு. இந்த குரானாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஜயநகர எம்பையர் அப்படிங்கிறது வந்து 4 முக்கிய டைனாஸ்டிங்க. ஒன்று சங்கமா டைனாஸ்டி. இந்த சங்கமா டைனாஸ்டி அப்படிங்கிறது வந்து 1936 இருந்து 1485 வரைக்கும் இருந்தது. ஸோ விஜயநகர எம்பையர் அப்படிங்கிறது வந்து 1936 இருந்து 1565 வரைக்கும். இதுக்குள்ள தான் இந்த 4 டைனாஸ்டியும் வருது. ஃபர்ஸ்ட் சங்கமா டைனாஸ்டி, அடுத்து சலுவா டைனாஸ்டி, இது 1486 இருந்து 1505 AD வரைக்கும். அண்ட் இவங்களுக்கு அப்புறம் வர்றது வந்து துலுவா டைனாஸ்டி, 1505 இருந்து 1500 சாரிங்க, இயர் மாறி போச்சு, இயர் நான் மாற்றி சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து 1336 இருந்து 1646 வரைக்கும் இருந்தது. ஸோ இனிஷியலாகவே நான் மாற்றி தான் சொல்லிட்டேன், சாரி. விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து 1336 இருந்து 1646 AD வரைக்கும். ஸோ கம்மிங் பேக் டு சங்கமா, சலுவா, துலுவா. துலுவா டைனாஸ்டி அப்படிங்கிறது வந்து 1505 இருந்து 1570 AD வரைக்கும் இருந்தது. இவங்களுக்கு அப்புறம் வர்றவங்க தான் வந்து அரவிடு டைனாஸ்டி. இந்த அரவிடு டைனாஸ்டி 1570 இருந்து 1646 AD வரைக்கும் இருந்தது. இந்த 46க்கு அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யமே அழிஞ்சது. அண்ட் இந்த அரவிடு டைனாஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க பீரியட்ல இந்த விஜயநகர ஃபர்ஸ்ட் இருந்த கேபிட்டலை இந்த அரவிடு டைனாஸ்டியில் மாத்துறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட கேபிட்டல் விஜயநகர, அந்த விஜயநகர கேபிட்டலை பெனுகொண்டா அப்படிங்கிற பகுதிக்கு தன்னோட கேபிட்டலை சேஞ்ச் பண்றாரு. யாருன்னு பார்த்தோம்னா இந்த அரவிடு டைனாஸ்டியோட ஃபவுண்டர் திருமல ராயா. அண்ட் இதுல இந்த 4 டைனாஸ்டியில கிருஷ்ணதேவராயா அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஸோ கிருஷ்ணதேவராயா எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அப்ப கிருஷ்ணதேவராயா அப்படிங்கிறவர் வந்து துலுவா டைனாஸ்டியை சேர்ந்தவர். கிருஷ்ணதேவராயாங்கிறவர் வந்து துலுவா டைனாஸ்டி, துலுவா சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணதேவராயா. ஸோ விஜயநகர் எம்பையர் அப்படிங்கிறது வந்து 1646 AD வரைக்கும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்து விச் ஆக்டர் ஒன் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2021, 2021க்கான தாதா சாஹிப் விருது பெற்ற ஆக்டர் யாரு அப்படிங்கிற கேள்வி. ஆக்டர்னு பார்த்தோம்னா மேல்ல அக்ஷய் குமார், லக்ஷ்மி அப்படிங்கிற படத்துக்கு காஞ்சனாங்கிற படத்தை தான் ரீமேக் பண்ணாங்க இந்த லக்ஷ்மியில. அதுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தீபிகா படுகோனே, சப்பக். இது ஒரு ரியல் ட்ரூ இன்ஸ்டன்ட் ஸ்டோரி, ஆசிட் விக்டம்ஸ் பற்றின ஒரு ஸ்டோரியும். தீபிகா படுகோனே. இந்தியன் சினிமாலேயே வந்து
ஹையஸ்ட் விருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாதா சாஹிப் பால்கே விருது தான். அண்ட் இந்த விருதை வருஷம் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஆர்கனைசேஷன் தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வராங்க. முதல் விருது 1969 கொடுக்கப்படுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்ட்ரஸ் தேவிகா ராணி. அண்ட் 2019 இந்த விருது ரஜினிகாந்துக்கு கொடுக்கப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 2019 தாதா சாஹிப் பால்கே விருது கொடுக்கப்படுது. அடுத்து, who won the title for cricketer of the decade at ICC? இந்த டிகேட் அவார்டு அப்படிங்கிறது வந்து 2020 கொடுக்கப்பட்ட முக்கிய விருதுகளில் இதுவும் ஒன்று. ஏன்னா இந்த ஐசிசி அவார்டுங்கிறது வந்து டிகேட் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடியது. 2020 கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் அப்படிங்கிறது வந்து விராட் கோலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வேற சில அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்ட் ஆஃப் தி டிகேட் எம்எஸ் தோனி அவர்களுக்கு. அடுத்து சர் கார்ஃபீல்டு சாபர்ஸ் அவார்ட் விராட் கோலிக்கு மென் ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட். இந்த ரெண்டு விருதுமே, அதாவது கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேடும் சரி, கார்ஃபீல்ட் சாபர்ஸ் அவார்டும் சரி, ரெண்டுமே விராட் கோலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட். இந்த விருது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஷீத் கானுக்கு கொடுக்கப்படுது. டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஸ்டீவ் ஸ்மித், ரஷீத் கான் ஆப்கானிஸ்தான். ஸோ இதெல்லாம் மென்ஸ் பார்த்துட்டோம். விமன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, விமன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா ரஷேல் ஏஹோய் ஃப்ளின்ட் அவார்ட். எப்படி கார்ஃபீல்ட் சாபர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ரஷேல் ஏஹோய் ஃப்ளின்ட் அவார்ட். இந்த விருது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எலிசி பெர்ரி அப்படிங்கிற பர்சனுக்கு கொடுக்கப்படுது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எலிசி பெர்ரி. அதே மாதிரி எப்படி மென்ஸில் வந்து ஓடி கிரிக்கெட்டர் பார்த்தோமோ, ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் அண்ட் T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட், இந்த 3 விருதுமே வந்து எலிசி பெர்ரிக்கு தான் கொடுக்கப்படுது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எலிசி பெர்ரி. அடுத்து, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2017 to 18 which state ranked 1 in jute protection? ஸோ ஜூட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் லீடிங்கில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ். இதுவே கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, சாரி, ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால், கண்ட்ரி வந்து பங்களாதேஷ். கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ். லீடிங் கண்ட்ரி இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜூட் பங்களாதேஷ். இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். Who became FICCI Sports Person of the Year? FICCI அப்படிங்கிறது Federation of Indian Commerce and Industry. Federation of Indian Commerce and Industry தான் FICCI. ஸோ இந்த விருது ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது வந்து இளவேனில்
வளரிவன் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்படுது. அண்ட் இளவேனில் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஷூட்டர். இதே விருது, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் தி இயர், ரெண்டு பேர் ஒரு ரெஸ்லருக்கும் கொடுக்கப்படுது. யாருன்னு பார்த்தோம்னா பஜ்ரங் புன்யா. பஜ்ரங் புன்யா. ஸோ எஃப்ஐசிசிஐல இருந்து பெஸ்ட் கம்பெனி ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ், ஒரு பிரைவேட் கம்பெனி, பெஸ்ட் கம்பெனி ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் வந்து 10 வீக் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு கொடுக்கப்படுது. இந்த கம்பெனி சார்பாக அனில் கும்ப்ளே இந்த அவார்டை வாங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கம்பெனி சார்பாக வராமல், அந்த கம்பெனி பர்சன் யாரும் வராமல் ஒரு கிரிக்கெட் லெஜண்ட் போய் அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, who is newly appointed DGP of Andaman and Nicobar? Who is newly appointed DGP of Andaman and Nicobar? Satyendranath Gar. Satyendranath Gar. Who is appointed as NSE CEO? NSE அப்படிங்கிறது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சிஇஓவா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா விக்ரம் லிமாயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. என்எஸ்சி அப்படிங்கிறது வந்து 1992 ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்கு. அண்ட் வேற முக்கியமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹெட் குவார்ட்டரும் வந்து மும்பையில் தான் இருக்கு. அண்ட் இது ஆரம்பிக்கப்பட்டது 1875 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிஎஸ்சியோட சிஇஓ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஷிஷ் சௌஹன். ஆஷிஷ் சௌஹன் தான் வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சிஇஓ. என்எஸ்சியோட சிஇஓ அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் லிமாயே. அடுத்து, joint sitting session of parliament is listed in which article? So இந்த joint sitting session of parliament எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 108. ஸோ பார்லிமெண்ட் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினாக வரும். அதில் பார்லிமெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்டிக்கல் கேட்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 79. ஆர்டிகல் 79 அடிப்படையில் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு பார்லிமெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் யார் யார் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு பார்லிமெண்ட்டு இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு பார்லிமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து ஆர்டிகல் 80 பொறுத்த வரைக்கும் composition of council of state. so council of state பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 80. ஆர்டிகல் 81 வந்து composition of house of the people. house of the people அப்படிங்கிறது வந்து லோக்சபா ரிலேட்டடான ஆர்டிகல் 81. அடுத்து, ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் வந்து இந்த பொசிஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இந்த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸை அதிகப்படுத்தலாம் இல்லை கம்மியும் படுத்தலாம் அப்படிங்கிற ஆர்டிகல் 82. ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ். ஆர்டிகல் 83 அடிப்படையில் பார்லிமெண்டோட டியூரேஷன். அண்ட் ஆர்டிகல் 84 அடிப்படையில் பார்லிமெண்ட் மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன். பார்லிமெண்ட் மெம்பரோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 83, குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 84.
அண்ட் 85 அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டோட செஷன், 3 செஷன் இருக்கு, அந்த 3 செஷனையும் டிசைட் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கல் 85. ஆர்டிக்கல் 86 அடிப்படையில் ஒரு பார்லிமெண்ட் நியூவாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் அதை முதல்ல அட்ரஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ், ஆர் பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டில் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ், இல்லை அவங்க மெசேஜ் அனுப்புறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிக்கல் 86 அடிப்படையில் பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கப்படுது. ஆர்டிக்கல் 87 அடிப்படையில் சப்போஸ் ஒரு பிரசிடென்ட் சடனாக வந்து ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணியே ஆகணும், ஒரு சர்டன் கிரீவன்சஸ் ஸ்கீம் பற்றி ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் வழிவகுக்கும். ஆர்டிக்கல் 87 படி ஒரு பிரசிடென்ட் இமீடியட்டாக ஏதாவது ஒரு சடன் டிசிஷனாக ஒரு ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ண முடியும். அண்ட் ஆர்டிக்கல் 88 அடிப்படையில் அட்டார்னி ஜெனரலோட உரிமைகள், அவரோட ரைட்ஸ், பார்லிமெண்ட்டில் என்ன அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, அட்டார்னி ஜெனரலோட ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 88ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 106, இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கான சேலரிஸ், அலவன்சஸ், இது எல்லாமே மென்ஷன் பண்ண ஆர்டிக்கல் 106. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.